எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சிட்டு முழு பதிவையும் பாருங்க. கோலிவுட் உலகில் இப்போது உள்ள மிக முக்கிய இசையமைப்பாளர்களில் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களும் ஒருவர். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை கொண்டவர் அவர். கடந்த 2012ஆம் ஆண்டு வெளியான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தின் 3 என்கின்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் இசையமைப்பாளராக களம் இறங்கியவர்தான் அனிருத். ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்களின் உறவினர் இவர் என்பது அனைவரும் அறிந்ததே. தமிழைத் தவிர தெலுங்கு மற்றும் இந்தி உள்ளிட்ட 3 மொழிகளில் முன்னணி இசை அமைப்பாளராக திகழ்ந்து வரும் அனிருத் இவ்வாண்டு வெளியாக உள்ள 6 முக்கிய திரைப்படங்களுக்கு இசையமைத்து வருகின்றார். அதேபோல இவ்வாண்டு வெளியீட்டுக்காக காத்திருக்கும் கமலின் இந்தியன் 2ஆம் பாகம், ரஜினியின் வேட்டையன், தல அஜித்தின் விடாமுயற்சி, பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் அவருடைய 23வது திரைப்படம் உள்ளிட்ட 5 திரைப்படங்களுக்கு அனிருத் இசையமைத்து வருகிறார். தமிழ் திரை உலகின் ராக் ஸ்டாராக திகழ்ந்து வரும் அனிருத் அண்மையில் ஒரு மேடை கச்சேரியில் பங்கேற்றார். அப்பொழுது அவர் மேடையில் பாடிக்கொண்டிருந்த பொழுது கூட்டத்திலிருந்து சில ரசிகர்கள் அவர் மீது வாட்டர் பாட்டில்களையும் பேப்பர் போன்ற பொருட்களை வீசி எறிந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. ஆனால் அதிலிருந்து தப்பி நடனமாடியபடியே பாடிக்கொண்டிருந்த அனிருத் தொடர்ச்சியாக ரசிகர் ஒருவர் வீசிய பொருளை சட்டென கையில் பிடித்துக்கொண்டு மேற்கொண்டு கோபப்படாமல் சந்தோஷமாக மீண்டும் பாடத் துவங்கியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனால் ஒரு கலைஞன் மேடையில் அவருக்கான பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி அவர் மீது பொருட்களை வீசி எறிவது ஏற்புடையது அல்ல என்றும், இப்படியான செயலை அந்த கலைஞர் சிரிப்போடு ஏற்றுக்கொண்டார் என்றாலும் கூட ரசிகர்கள் இப்படி செய்வது தவறு என்று சமூக வலைத்தளங்களில் பலரும் கருத்து கூறி வருகின்றனர். லவ் டுடே படத்தின் வெற்றிக்குப் பிறகு பிரதீப் ரங்கநாதன் தனது சம்பளத்தை கணிசமாக உயர்த்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகரும் இயக்குனருமான பிரதீப் ரங்கநாதன் தமிழ் திரையுலகில் முக்கியமான நபராக உருவெடுத்துள்ளார். கோமாளி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் பிரதீப் ரங்கநாதன். ஜெயம் ரவி, காஜல் அகர்வால், யோகி பாபு, கே.எஸ். ரவிக்குமார் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து லவ் டுடே படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார். பிரதீப் இயக்கி நடித்திருந்த லவ் டுடே படத்திற்கும் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்த நிலையில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ஹீரோவாக நடித்து வருகிறார். லவ் டுடே படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் தமிழ் சினிமாவில் அதிகம் தேடப்படும் திறமைசாலிகளில் ஒருவராக மாறியுள்ளார். இப்படத்தின் வெற்றிக்குப் பிறகு அவர் தனது சம்பளத்தை கணிசமாக உயர்த்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் நாட்டின் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்துடன் பிரதீப் ரங்கநாதன் தெலுங்கு படத்தை இயக்க இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த படத்திற்கு அவர் 10 கோடி ரூபாய் சம்பளம் பேசுவதாகவும் தயாரிப்பு நிறுவனமும் அதற்கு ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. லவ் டுடே படத்திற்கு 1,50,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கியதாக கூறப்பட்டது. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் இயக்கவுள்ள அடுத்த படத்திற்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க உள்ளதாக தெரிகிறது. இதன் மூலம் தனது சம்பளத்தை கிட்டத்தட்ட 10 மடங்கு உயர்த்தி உள்ளார் பிரதீப் ரங்கநாதன். இந்த பெயரிடப்படாத தெலுங்கு படத்திற்கான பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துள்ளன. தயாரிப்பு நிறுவனத்திடம் இருந்து விரைவில் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்து வருகிறார். இந்த படத்திற்கு லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் படத்தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் பட்ஜெட் கட்டுப்பாடுகள் காரணமாக ராஜ்கமல் நிறுவனம் படத்திலிருந்து விலகியது. மாஸ்டர், லியோ படங்களை தயாரித்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ மற்றும் ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் இணைந்து இந்த படத்தை தயாரித்து வருகிறது. பிரதீப் ரங்கநாதன், எஸ்.ஜே. சூர்யா மற்றும் கிருத்தி ஷெட்டி, யோகி பாபு, கௌரி கிஷன், ஷாரா மற்றும் பலர் இதில் நடித்து வருகின்றனர். இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னணி நடிகர்களுக்கு நிகராக சம்பளத்தை உயர்த்தியுள்ள பிரதீப் ரங்கநாதன் எந்த மாதிரி திரைப்படங்களை எடுத்து முன்னணி நடிகர்களுக்கு போட்டியாக திகழப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். முழு பதிவையும் பார்த்ததற்கு நன்றி. எங்களோட சேனலுக்கு உங்கள் ஆதரவு வேணும். தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.